வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து கிழக்கு தலை பிடிக்காது, பிடிச்சி வெட்டி விட்டுருவோம். ஆனால் மரங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உரம் கொடுத்தாலும் எந்த அளவுக்கு தண்ணி கொடுத்தாலும் அது உணவு 10ல் 3 பங்கு. மரம் 10 அடி இருந்ததுன்னா 3 அடி கவர் பண்ண போதும், 20 அடி இருந்தால் 6 அடி கவர் பண்ண போதும், 30 அடி இருந்தால் கை கட்டுறது கவர் பண்ண போதும். அதுக்கு மேலே நீங்கள் கவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வேற எந்த கவர்த்தும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி அடுத்து வந்து மூடாக்கு. இது வந்து நம்ம மூடாக்கு வந்து எல்லா லேண்ட்லையும் மூடாக்கு போடக்கூடாது. எந்த மாதிரி லேண்டில் மூடாக்கு போடணும் அப்படின்னா தண்ணி தேங்காத லேண்டுக்கு தான் மூடாக்கு போடணும். தண்ணி நீங்கள் மூடாக்கு போடும்போது அந்த இலை மக்கி உங்களுக்கு வரும், புல்லு முளைக்காது. ப்ளஸ் வந்து அந்த ஒரு மைக்ரோ சூழல், ஒரு மைக்ரோ கிளைமேட் ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு முன்னுரிமை இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ஒரு லிட்டரு நம்ம மரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 200 மரமும் நடவு பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபா ஆகுது. ஆனால் விவசாயத்தை 42 ரூபான்னு கேட்டால் யாரும் சாப்பிட்டு முன்வர மாட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டோனரை பிடிச்சி அந்த டோனருக்கு அமௌண்ட் வசூல் பண்ணி விவசாயத்துக்கு அது மானியமாக நம்ம அனுப்பிச்சு. எல்லோருக்கும் வணக்கம். நான் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் பாடாலூர் கிராமம். இந்த ஈசா மர வளர்ப்பு இதில் வந்து கருத்தரங்களை முதல் முறையாக இப்போ தான் கலந்துக்கிறேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடர் நடவை தாண்டி வயலில் வந்து பவுண்ட்ரி நடவுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அவசியமானதாக இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பயனாகவும் ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம மண்ணை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ரசாயனத்தை போட்டு மண்ணை வீணாக்கிட்டோம். இந்த மரத்தில் வந்து இவங்க சொன்ன மாதிரி பெருசான லாபம் அதிக நோக்கத்தை இல்லாட்டி கூட அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த ஐயப்பாடு எனக்கு வந்து பெரிய அளவில் நீங்கி நல்ல முறையில் இது செய்யலான்ற ஒரு முடிவு. உள்ளே பண்ணாட்டி கூட பவுண்ட்ரி லைனில் பண்ணுங்கிறது எல்லோருமே பண்ணலாம், எல்லா விவசாயம். அந்த 33 ஒரு ஏக்கருக்கு ஒரு 30 சென்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அவசியமானது தான். அந்தந்த வயல்லையும் ஒரு நிழல் ஓட்டத்தையும் ஈரப்பதத்தையும் காக்கும். வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும், சூழல் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுல நான் ரொம்ப யோசிக்கிறேன். இவங்க சொன்னதை வந்து இதை வந்து பயனுள்ள கருத்தாக எனக்கு இருக்குது. இது ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் ஈசா. வணக்கங்க. என் பேர் அருள் செல்வம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டு வட்டம் பூலாம்பாடி அரசடிக்காடு கிராமங்க. நான் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 6 மாதமாக அந்த ஈசாவோட தொடர்பில் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மத சார்ந்த விவசாய பயிர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் போட்டாங்க. முதல் முறையாக அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன். எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. நான் பாக்கு மரம், மகாகனி இது மாதிரி பயிர்கள் ஏற்கனவே ஈசாவுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் இந்த மர வகை பயிர்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த நிழலில் என்னென்ன பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்கள மூலிமா தெரிஞ்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு மிளகு நடலாமான்னு வந்து கேட்டேன். ஒரு முருகானந்தம் வந்து நேரடியாக கள ஆய்வு பண்ணி உங்கள் தண்ணிக்கும் மண்ணுக்கும் மிளகு பயிர் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது ஜாதிக்காய், இந்த பாக்குலேயே ஜாதிக்காய் நடணும். இல்லை ஏற்கனவே நான் நட்டுருக்கிற மகாகனியில் அதில் இந்த மாதிரி ஜாதிக்காய் நறுமண பயிர்கள்லாம் நடலாமான்னு எனக்கு ஒரு சந்தேகத்துக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் என்னென்ன முறையில் செய்யணும், எப்படி எத்தனை வருஷத்தில் பண்ணணுன்ட்டு விளக்கெல்லாம் சொன்னாங்க. கேள்விக்கு நல்ல பதிலை கொடுத்தாங்க. ஒரு மனநிறைவாக இருந்தது. மற்றபடி இது வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் இவங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி ஈசா வந்து தொடர்ந்து மக்களுக்கான சேவையை செய்யணும். மேலும் இந்த நிறைய விவசாயிகளுக்கு இது போய் சேரலை. கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் இதை எப்படி பண்ணுறது என்னங்கிற ஒரு வழிமுறை தெரியாமல் இருக்குது. இன்னும் வந்து என்னோடய கருத்து என்னென்னா ஈசா இன்னும் இறங்கி ஒவ்வொரு கிராமமாக போய் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த மரப்பயிரை வந்து வரப்பு பயிராக பண்ணுங்கள். இப்போ எல்லா விவசாயம் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. நான் வரேன்னா நான் ஆர்வம் இருக்கிற விவசாயம் கூட்டத்துக்கு வந்திருக்கேன். நிறைய விவசாயிகள் வந்து இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. விவசாயியை புரிய வைக்கிறதுக்கான சேவை வந்து இன்னும் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய கிராமத்துக்கு போய் நேரடியாக விவசாயிகள்கிட்ட நீங்கள் களத்தில் இறங்கி ஒரு போகும்போதே ஒரு கன்றுகளை கொண்டு போய் இந்த வரப்போகிறோம் வைங்க, இந்த கன்றை வைங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் மரம் வச்சு மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நன்றி ஈசா.